வணக்கம். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சனிப்பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம் ஆயிடுச்சுங்க. சனிப்பெயர்ச்சி நேற்று காலையில் 8:35 அளவுக்கு திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி முடிஞ்சு போச்சு. இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்துறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மேஷ ராசிக்கு பார்ப்போம். மேஷ ராசின் அதிபதி யார் சொல்லுங்கள்? செவ்வாய் தான். போர்க்குணம் கொண்ட வீர தளபதியான செவ்வாய் வீட்டுக்கு அவர் 12ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். 12ஆம் வீடுன்றது என்ன? நோய், விரயம், தாமதம், கடன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விரய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லது பாத சனி அப்படின்ட்டுருவாங்க. பாதத்தில் தான் முதல்ல பிடிப்பார். நலனுக்கு பிடிச்ச மாதிரியே பாதத்தில் தான் அவர் பிடிப்பார். ஸோ அப்படி ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் போன மார்ச்லேயே பிடிச்சிட்டார். இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இது ஒரு வருட காலத்துக்கு அப்புறம் திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்குது. அதில் நீங்கள் குழப்பிக்காது. எப்படியோ நமக்கு பலன் கரெக்டாக இருந்தால் சரி, திருக்கணிதமோ வாக்கு பஞ்சாங்கமோ. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரய சனி வந்திருக்காரு. அடுத்த 2.5 வருஷம் நிறைய விரயமாகும். விரயமாகணும்னா பொருள் வரும், ஸ்பெகுலேஷன் வரும், குடுக்கல் வாங்கல் அதிகமாக இருக்கும், கேட்ட இடத்துலலாம் பணம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜோரம் நடக்கும். சரிங்களா? சுப விரயங்கள் நிறைய நடக்கும். சரிங்களா? அதனால் வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, பசங்களை ஏதாவது காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ சேர்க்குறது, இந்த மாதிரி எல்லா விதமான சுப நிகழ்ச்சிக்கும் நடக்குங்க. சரிங்களா? ஆனால் பணம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இந்த பிளானை கொடுத்தாங்க, அந்த பிளானை கொடுத்தாங்கன்னு சும்மா ஜோராக பிளான்லாம் அக்யூரேட் பிளானாக அப்படி குறைய சொல்ல முடியாத பிளான் மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதில் நீங்கள் பெருசாக நீங்கள் அகலக்காலை வச்சுட்டிங்கன்னா அடுத்த 2.5 வருஷம் கழித்து ஏதாவது ஒரு சட்ட சிக்கலை வச்சு உங்கள் ஃபைனான்ஸை அப்படியே ஃப்ரோஸ் பண்ணும் ஜென்ம சனி. அப்போ சனி பகவான் நீச நிலைமையை வேற அடைவார். உலகத்துக்கும் நல்லதில்லை. இப்போ மீனத்தில் இருக்கிற சனி பகவான் ஒரே விதத்தில் நல்லது அப்படின்னா அவர் சுபர் வீட்டில் இருக்கார். சுபரால் பார்க்கப்படவும் செய்வார் மே மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம். அது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை. ஆகவே என்ன இருந்தாலும் அவர் பிடிச்சிட்டதுனால சோம்பேறி தன்மையாக இருக்கும் உடம்பு, சுறுசுறுப்பு இருக்காது, கால் முட்டி, கால், கண்ணில் கருவளையம் விடுறது, நம்மளை அறியாமலே நம்மளை மற்றவங்களை திட்டுறது, இந்த மாதிரி தன்மைகள்லாம், நோய்கள் அதிகமாகிறது உடம்பில், செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது, கெட்ட கெட்ட பேர் நம்மளை தேடி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு 2ல் இருக்கார் இன்னும் 2.5 மாதத்துக்கு. அப்புறம் 3ல் மறைஞ்சு உச்சம் பெறுவார். இங்கே உச்சம் பெறுவது நல்லது தான். ஆனால் மறைஞ்சிருப்பாருங்க. ஆனால் அடுத்தது என்னென்ன, உங்கள் ராசியை சனி பகவானை பார்த்துருவார். சுபவிரயமாக நடக்கும் அடுத்த 1 வருஷங்கள். அப்புறம் 4ஆம் வீட்டுக்கு போவார். குருபலன் இல்லை. ஆனால் தன் மித்திரன் வீட்டுக்கு போய் நட்பு நிலையில் இருப்பார். அது ஒரு விதத்தில் நன்மை தான். அப்புறம் 5ஆம் வீட்டுக்கு போகும்போது தான் உங்கள் ராசியை பார்ப்பார். ஓகே, திரிகோணத்துக்கு போகும்போது தான் உங்கள் ராசியை பார்ப்பார். அதாவது உங்கள் மேஷ ராசிக்கு 4ஆம் இடமான கடகராசியிலிருந்து உச்சம் பெற்ற அவர் 5ஆம் வீட்டுக்கு போகும்போது மிக அருமையான உன்னதமான பலன்களை கொடுத்துருவார். ஏன்னா 5ல் இருக்கும் போது உங்கள் ராசியை பார்ப்பார். குருவருள் திருவருள். ஆகவே 3ஆம் வீட்டில் உச்சமடையக்கூடிய 4ஆம் வீட்டில் உச்சமடையக்கூடிய அவர் நல்ல பொன் பொருள், ஆடை, ஆபகரணம், நல்ல சொத்து சேர்க்கை, உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்றையும் கொடுத்துருவார். ஏன்னா 10ஆம் வீட்டை உச்ச குரு பார்ப்பார். அதாவது மகர ராசியை பார்ப்பார். ஆகவே குரு பகவானால் நல்லதும் நடக்கும் டிஸ்பைட் இந்த 7 நாட்டு சனியில். இப்போ ராகு கேது எடுத்துப்போம். ராகு எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட 12, 11 இருக்கார். லாபஸ்தானத்திலிருந்து கடந்த 18 மாதமாக கிட்டத்தட்ட ஒரு 12 மாதத்துக்கு மேலே யோக பலனை அழிச்சிக்கிட்டு இருக்கார். இப்போ அவர் போகக்கூடிய இடம் உங்களுக்கு 11ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் இடமான மகராசிக்கு போவார். அது நல்லதில்லை. ஓகே, அறக்க பறக்க ஓடுறது, அகால போஜனம்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானானவர் அவர் உங்கள் ராசிக்கு கடகராசிக்குள்ளே நுழையிறார். 5ல் இருக்கக்கூடிய கேது பகவான் அவர் ஏற்கனவே அங்கே பகை பெற்றிருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு? திருப்பி உங்கள் கடகராசிக்குள்ளே நுழைஞ்சு அங்கும் அவர் பகை பெறுகிறார். சந்திரனையும் பகையாக தான் கேது நினைப்பார். அங்கே 4ஆம் இடம்ன்றதுன்னா சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், கல்வி ஸ்தானம், இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இதிலெல்லாம் டேமேஜ் பண்ணுவாருங்க. ஆகவே சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் கால பைரவருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். தேய்பிரி அஷ்டமி இன்னைக்கு பிரதோஷ வழிபாடை கலந்துக்குங்க. சனி பிரதோஷம் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸ்ரீராம ஜெய பாராயணம் செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுங்க. இப்போ இருந்தே தெய்வ பலத்தை அதிகமாக பெருக்கிக் கொள்ளுங்க. தெய்வம் இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? ஏதாவது உங்களுக்கு ஐயம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளவும். ஓகே, வாட்ஸ்அப் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும்.
நன்றி, சுபம். எல்லோரும் நன்றாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.